அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்தில் வந்து கார்த்திகேயன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னா, இலங்கையில நீண்ட காலமா இருக்கக்கூடிய, அதே சந்தர்ப்பத்துல பலர் அறிந்திராத ஒரு ப்ராசஸ பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். நீங்க இலங்கையில ஒரு பார்மசிஸ்ட்டா வரணும்னு சொன்னா, உங்களுக்கான நடைமுறைகள் ஒன்று இருக்குது. பயிற்றுவிக்கப்பட்டு நீங்க ஒரு பார்மசிஸ்ட்டா வர்ற நடைமுறை. அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் பார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கை மருத்துவ சபை, அதாவது எஸ்எல்எம்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 2 வருடங்கள் ஒரு பார்மசிஸ்டுக்குள்ள ட்ரெயின் பண்ணப்பட்டு, அதுக்கு பிறகு எஸ்எல்எம்சியால நடத்தப்படுற பரீட்சையில தோற்றி, நீங்க அதுல சித்தி அடையும் பொழுது உங்களுக்கு பார்மசிஸ்டுக்கான லைசன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை வச்சுக்கொண்டு நீங்க பார்மசிஸ்டா பணியாற்றலாம் அல்லது ஒரு பார்மசி ரன் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸுக்கு உங்களுக்கு என்ன தகமை இருக்கணும்னு சொன்னா, நீங்க உயர்தரத்துல பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதோட அக்ரிகல்ச்சர் அப்படி இல்லாட்டி பிசிக்ஸ் எடுத்து நீங்க 3 பாடங்களை சித்தி அடைஞ்சிருக்கணும். அது மாதிரி சாதாரண தரத்துல ஆங்கில பாடத்துல சித்தி அடைஞ்சிருக்கணும். இருந்தா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது ஒரு ஃபுல் டைம் ப்ராசஸ் இல்லை. அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு பார்மசிஸ்டுக்குள்ள ஒர்க் பண்ணி கொண்டு வந்துட்டு அல்லது அவருக்குள்ள ட்ரெயின் பண்ணப்பட்டுட்டு நீங்க 2 வருஷம் 2 வருஷம் நீங்க ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கு பிறகு போயிட்டு அந்த எக்ஸாம் சீட் பண்ணா சரி. எக்ஸாம்ன்றது தியரி, ப்ராக்டிக்கல், வைவாண்டு 3 விதமான எக்ஸாம்ஸை கொண்டு தான் இருக்கு. இந்த பரீட்சையில தோற்றி நீங்க சித்தி அடையல உங்களுக்கு ஒரு பார்மசிஸ்டுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது முற்றுமுழுதாக நாங்க பார்த்தோம்னா உங்களுக்கு பயிற்சிகள் ஊடாக மட்டும் அந்த அங்கீகாரத்தை பெறுற ஒரு வாய்ப்பு. அதாவது உங்களுக்கான ஒரு கற்கை நெறியோ ஒரு கோர்ஸை முடிக்கணும் என்ற அவசியம் இல்லாத ஒரு நடைமுறை. அப்ப இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று கேட்டுக்கொள்றோம். குறிப்பா பயோ எடுத்த பிள்ளைகளுக்கு 3 இயர்ஸ் ரிசல்ட்ஸ், குறைய ரிசல்ட்ஸ், எனக்கு ஒரு கோர்ஸும் கிடைக்கல என்ற ஆட்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று கேட்டுக்கொள்றோம். மற்றது நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பார்மசிஸ்ட் இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன் ப்ராசஸும் ஒரு ஃபார்ம் ஒன்றும் நிரப்ப வேண்டி இருக்கு. நீங்க எஸ்எல்எம்சி வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த டீடைல்ஸ் சகலதும் இருக்கு. பாக்கி நீங்க அதிலேயே நிரப்பிக் கொள்ளலாம். நீங்க புக்கிங் செய்த பிறகு அவங்க உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ டைம் தருவாங்க. அந்த இன்டர்வியூல போய் நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு 2 வருஷம் நீங்க ட்ரெயின்ட் ஆகிட்டு போயிட்டு எக்ஸாம் செட் பண்ணிடும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று கேட்டுக்கொள்றோம். மேலதிக தகவல் வேணும்னா கார்த்திகேயனையோ தளத்தையோ தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.